सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं गुरुवे देवा सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. Ladies and gentlemen, if you know the songs, please join us. We'd love to hear you singing with us. சித்தி விநாயகனே சரணம் சரணம் முனகள் மொருபொருளே சரணம் சரணம் மூஷிக வாகனா ஓம் கணநாதா சரணம் சரணம் நினைப்பதியெல்லாம் நடப்பதில்லை சிறப்பும் மறுமரும் தெரியவில்லை நினைப்பதியெல்லாம் நடப்பதில்லை சிறப்பும் மறுமரும் தெரியவில்லை உங்கள் வந்திருந்தே ஒரு முறை சொன்னார் நினைப்பதியெல்லாம் முடித்திவிடும் நினைப்பதியெல்லாம் நடப்பதில்லை சிறப்பும் மறுமரும் தெரியவில்லை தொழுநாளை போலே எங்கே கர்மத்தின் வார்த்தைகள் போவது எங்கே தொழுநாளை போலே எங்கே கர்மத்தின் வார்த்தைகள் போவது எங்கே உங்கள் நாதனை மனதும் வைத்தான் ஒவ்வொரு வேளையும் வெற்றி கிடைக்கும் நினைப்பதியெல்லாம் நடப்பதில்லை சிறப்பும் மறுபதும் தெரியவில்லை
பிள்ளைக்கு துணையாய் தாயிருப்பார். கொட்டுக்குழை நடந்தார் தாயிருப்பார். பிள்ளைக்கு துணையாய் தாயிருப்பார். கொட்டுக்குழை நடந்தார் தாயிருப்பார். சித்தி விநாயகனை மனதில் வைத்தார். நமக்குள்ளும் அன்போ பொழுதி வீடும். நினைப்பதியெல்லாம் நடப்பதில்லை. சிறப்பும் அருவரும் தெரியவில்லை. உங்கள் வந்திருக்கே ஓமுறை சொன்னார். நினைப்பதியெல்லாம் முடித்துவிடும். நினைப்பதியெல்லாம் நடப்பதில்லை. சிறப்பும் அருவரும் தெரியவில்லை. சிறப்பும் அருவரும் தெரியவில்லை. சிறப்பும் அருவரும் தெரியவில்லை. அம்மா என்னழைக்காத உயிரில்லையே. அம்மா வெண்பழங்காத உயிரில்லையே. அம்மா என்னழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வழங்காத உயிரில்லையே. அம்மாவை வழங்காத உயிரில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மனமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னிக்கு அன்றாரும் சேரும் வளர்ந்தார் கொழுகின்ற சிறகுங்கள் நாடானம்மா. பொருளோடு புகழ் வேணும் மகனான தாய் உங்கள் அருள்வேணும் இணைக்கின்றது அது போதுமே. அதை திங்கு திருக்கொண்டு அமைந்தாலும் மகனான பிழைக்கின்ற வருந்தோமே. அதை நீயே கருவாயே. அம்மாயை அழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காத உயிரில்லையே. பசுந்தங்கம் பொதுவெள்ளி மாணிக்கும் மணி வைரம் அவை யாரும் உறக்காக ஏகாதம்மா. விலை நீட விலை வைத்த கேட்டாலும் கொடுத்தாலும் தழை தந்து தாயன்னு இனிதாயம்மா. ஏழெட்டு மாதங்கள் அருளோடு தாங்கி நீ பத்து பெருங்கால் அருவே அம்மா. ஏழெங்கு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உழைக்கின்ற நான் பத்த கடன் தீரம்மா. உன்னாலே பிறந்தே
வணங்காத உயிரில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. எனக்குழு அண்ணே வளர்த்தனில் என்னை, அவள் பேர் மோகன்பா. எனக்கொரு அண்ணே வளர்த்தனில் என்னை, அவள் பேர் மோகன்பா. நான் அவள் பிள்ளை முயல் எனக்கில்லை, நான் அவள் பிள்ளை முயல் எனக்கில்லை, காப்பாய் ஜெகதம்பா. எனக்கொரு அன்னை வளர்த்தனில் என்னை, அவள் பேர் மோகம்பா. நான் மறந்தாலும் தான் மறவாரே, உள்ளம் மண்ணை உள்ளம். நான் மறந்தாலும் தான் மறவாரும், உள்ளம் அன்னை உள்ளம். முன்முயல் யாவும் உலகிதப்பாவும், வெல்லும் அன்பின் வெல்லும். பூமியும் பேச உதவிய தேவி, பூமியும் பேச உதவிய தேவி, தீமலும் தீபா கந்தன் தேவி. எனக்கொரு அன்னை வளர்த்தனில் என்னை, அவள் பேர் மோகம்பா. ஆயிரம் பேசும் ஆயிரம் தோஷம், அழகான் நானும் இங்கே. ஆயிரம் பேசும் ஆயிரம் தோஷம், அழகான் நானும் இங்கே. ஆனந்த யோகம் அனுபவ ஞானம், அழகான் கண்டேனங்கே. இசையிலும் மாலை தொடுப்பதன் வேலை, இசையிலும் மாலை தொடுப்பதன் வேலை, நடப்பவையாவும் நாயக லீலை. எனக்கொரு அன்னை வளர்த்தனில் என்னை, அவள் பேர் மோகம்பா. நான் அவள் பிள்ளை முயல் எனக்கில்லை, நான் அவள் பிள்ளை முயல் எனக்கில்லை, காப்பாய் ஜெகதம்பா. எனக்கொரு அன்னை வளர்த்தனில் என்னை, அவள் பேர் மோகம்பா.
பிள்ளையார் கோயில் குன்றையிலும் திருச்சி மலையிலே அம்மற்றும் நீங்களும் ஆனந்த பெருமி அவதார் மனதிலே அது உச்சி பிள்ளையார் கோயில் குன்றையிலும் திருச்சி மலையிலே அம்மற்றும் நீங்களும் ஆனந்த பெருமி அவதார் மனதிலே ஆனந்த சத்துருவாகிய இவன் புவி தந்தையான தாயும் நாளும் திருநகன் சச்சிதானந்த சத்துருவாகிய இவன் புவி தந்தையான தாயும் நாளும் திருநகன் அச்சுதன்களும் அன்பினான் மகன் முருகன் அச்சுதன்களும் அன்பினான் மகன் முருகன் எங்கள் ஆணி முகம் கொண்ட ஆடினாரே அஞ்சீரன் அது உச்சி பிள்ளையார் கோயில் குன்றையை திருச்சி மலையிலே அம்மற்றும் நீங்களும் ஆனந்த பெருமி அவதார் மனதிலே பிள்ளையார் கோயில் குன்றையில் திருச்சி மலையிலே நம்மற்றும் நீங்களும் ஆனந்த பெருமி அவதார் மனதிலே அது உச்சி பிள்ளையார் கோயில் குன்றையில் திருச்சி மலையிலே நம்மற்றும் நீங்களும் ஆனந்த பெருமி அவதார் மனதிலே அவதார் மனதிலே அவதார் மனதிலே முருகா உனக்கு புகழ் மாலை சூடுவதே தினம் முதல் வேலை கந்தாவும் திரு வடிவேலே வணங்கிருத்தானே அதிகாலை முருகா உனக்கு புகழ் மாலை சூடுவதே முதல் வேலை கந்தாவும் திரு வடிவேலே வணங்கிருத்தானே அதிகாலை முருகா உனக்கு புகழ் மாலை சூடுவதே முதல் வேலை கந்தாவும் திரு வடிவேலே வணங்கிருத்தானே அதிகாலை
Amen.
அம்பல நடராஜா பெருமை நாடனே பழமேசா இங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி இறுதியவர்தா வாவா வள்ளபுங்கவ இறுதியவர்தா வாவா வள்ளபுங்கவ இல்லை அம்பல நடராஜா பெருமை நாடனே பழமேசா பழனியனாடும் கலையேறும் பணிமுதல் முன்னையே துளைப்பாடும் பழனியனாடும் கலையேறும் பணிமுதல் முன்னையே துளைப்பாடும் கலையலங்கார பாண்டியனாரேசா கலையலங்கார பாண்டியராணி வேசா மணியின் வாசா மங்கா மணியானவா இல்லை அம்பல நடராஜா பெருமை நாடனே பழமேசா கள்ளத்தி தாடவா பாபா அவையானவா அள்ளத்தி தாடவா பாபா அவையானவா இல்லை அம்பல நடராஜா பெருமை நாடனே பழமேசா இல்லை அம்பல நடராஜா பெருமை நாடனே பழமேசா கம்போ மாதேவா கம்போ மாதேவா கம்போ மாதேவா கம்போ மாதேவா கம்போ மாதேவா கம்போ மாதேவா जय जगदीश हरे जय गोविंद हरे जय जगदीश हरे जय गोविंद हरे नित्यानंदा ब्रह्मानंदा जय गोपाल नित्यानंदा ब्रह्मानंदा जय गोपाल साई नित्यानंदा ब्रह्मानंदा जय गोपाल अरुणाचल शिवो त्रिशूलधारी शिवा अरुणाचल शिवो
जय देवी भारती विद्यादायिनी अन्नपूर्णा माता जय देवी भारती विद्यादायिनी अन्नपूर्णा माता साई देवी भारती विद्यादायिनी अन्नपूर्णा माता जय जगदीश रे जय गोविंद रे जय जगदीश रे जय गोविंद रे नित्यानंद ब्रह्मानंद जय गोपाल रे साई नित्यानंद ब्रह्मानंद जय गोपाल रे अरुणाचल शिवा त्रिशूलधारी शिवा अरुणाचल शिवा त्रिशूलधारी शिवा हरिनारायणो साई नारायणो हरिनारायणो साई नारायणो जय देवी भारती विद्यादायिनी अन्नपूर्णा माता साई देवी भारती विद्यादायिनी अन्नपूर्णा माता जय जगदीश रे जय गोविंद रे உயிரும் நீயே உதடும் நீயே உறவும் நீயே தாயே உயிரும் நீயே உதடும் நீயே உறவும் நீயே தாயே உயிரை பாகித்து உறவும் தருவாய் தன் முதலில் சுமைந்து உயிரை
மண்ணை படித்தார் காற்றும் மழையும் முளையும் படித்தார் விண்ணை படித்தார் மண்ணை படித்தார் காற்றும் மழையும் முளையும் படித்தார் பூமிக்கு ஆளுகிறார் நிம்மதியில்லை பூமிக்கு ஆளுகிறார் நிம்மதியில்லை தாவி தவித்தார் சாமி தவித்தான் தாயே படித்தார் உயிரும் நீயே முதலும் நீயே உறவும் நீயே தாயே உயிரும் நீயே முதலும் நீயே உறவும் நீயே தாயே அம்மா தாயே ஆதரிப்பாயே ஆதாருடாய் நீயே அம்மா தாயே ஆதரிப்பாயே ஆதாருடாய் நீயே அன்பும் பண்பும் அழகும் அழகும் அல்லை தந்தாயே அம்மா தாயே ஆதரிப்பாயே ஆதாருவாய் நீயே நவசக்தி தேவி நானும் உன்னை நல்பெற வேண்டுகின்றோம் நவநிதியேவும் நினைவானாலும் நவராத்திரி கொண்டாவணும் நவசக்தி தேவி நானும் உன்னை நல்பெற வேண்டுகின்றோம் அம்மா தாயே ஆதரிப்பாயே ஆதாருவாய் நீயே ஆனந்த ஜோதி அனிதானி மனுவேயாதாவி ஆனந்த ரூபி அருவாய் தேவி தருவே என்றாவி ஆனந்த ஜோதி அனிதாய் நீதி மனுவேயாதாவி ஆனந்த ரூபி அருவாய் தேவி தருவே என்றாவி அம்மா தாயே ஆதரிப்பாயே ஆதாருவாய் நீயே அன்பும் பண்பும் அழகும் அழகும் அல்லை தந்தாயே அம்மா தாயே ஆதரிப்பாயே ஆதாருவாய் நீயே அம்மா தாயே ஆதரிப்பாயே ஆதாருவாய் நீயே
all the deities, and we added some devotional songs dedicated to our Mama. Before we move on, I'd like to call up our MC, who's now going to take us into the second half with some memories, tributes from the family. Ladies and gentlemen, I'm sure by the pillar of silence that you've been enjoying beautiful hymns and kirtans. And I know that our dear Mom rejoices in heavens, knowing that we have gathered here to remember her and to celebrate her life. And I think the celebration of her life would be incomplete if we did not give you a brief history and a background to her role in the 81 years that she has spent amongst us. Yes, we will all remember that Mum was not a Stangerite by birth, but she had left an indelible mark in the years that she had spent on the North Coast, especially in Port Augusta, Stanger as we fondly remember it. I'm going to give you a short history about our dear Mum, and we've got 3 speakers who are going to fill the in-between gaps and memories that will complete the picture of our dear Mum. Born on the 28th of August 1942 into a large family that boasted 22 members. Father, Mr. Narayan Reddy, a pioneering farmer and entrepreneur in the Wailang area, farming mainly extensively in the banana plantations. And the people that live in the Wailang area still remember him with fond memories of the impact that he had left. A legacy in culture, and more especially in education. Now with that as a background and a nurturing factor, our Mum was no different. She carried with her all those qualities, especially the caring aspect of any family. And being a mum to 5 children, she had married Mr. Bala Pillai, an educator, and together gave rise to a family of 5 children, 4 boys and a beautiful girl. And most of them have stepped in the shoes of their late dad in the education field and have left their own mark. This very firmly supported by our dear Mum. And I think it is an important trait of our mums and dads back in the day. Coming from humble beginnings, we always placed emphasis on education, because it is one of those things that nobody could steal. Your material possessions could be stolen in a blink of an eye, but your education is something that carried you through life, that gave you an edge over everything else. Her children, Sadie, Thuy, Shirley, Freddie, and Sam, have each left their own marks. And with each of us friends to these children, we're privileged enough to have come into contact with our dear Mum. And I think she had become Mum to all of us. I know one of our speakers is going to be a testimony to that. Mum left the following grandchildren who simply adored her: Tavi, Areen,
Yureshni, Kevin, Saranya, Viara, Cameron, Devisha, and Chayu. And I know 8 years from now, they too will be sitting around and talking about their grandmother. They have the best of her. I think it was a fight amongst them as to who was going to say something about their grandmother. Well, finally they came down to two. We said, let's do it fairly. But here again, I think the girls have won hands down. And this morning, we have Viara, who will pay tribute to our dear mom. Viara. Thank you, Uncle Krishna, for that introduction. Dear family and friends, on behalf of our family, I would like to welcome each and every one of you to my grand's yearly ceremony. According to Hindu scripture, our spiritual journey is preordained by the hand of the divine. My grand was called to rest on the 8th of September 2023, serving as a profound reminder of the divine plan that guides each of our lives. Despite the difficulties we have all faced to reach this moment, we find comfort in our cherished memories with Gran. It is hard to believe that my Gran, who was a woman of such few words, touched the lives of so many. We have gathered here today to celebrate her life, which began on the 28th of August 1942 in the Waibank farmlands. She married my granddad, the late Mr. Balkistan Pillai, journeying across the province while raising her 5 kids. Gran then went on to care for her 9 grandchildren, great-grandchild, and me, her favorite grandchild. Thinking of my Gran has me overwhelmed by a treasure of warm memories. I think we all miss the usual scene of Gran watching her famous Tamil channel and the heady scent of fresh fruit filling the room. When we think of Gran, we all think of food. My Gran showed everyone how much she loved them, not just through her words, but through her cooking. Gran lives on in every dish we recreate, trying to fit the pieces of her recipes together. It's not the same knowing I won't be able to make her famous rotis with her again. Auntie Shirley, Auntie Jo, thanks for trying, but I think we need to discuss the shape of the roti. Gran would always entertain us with enchanting stories of growing up and all the places she's traveled to. Seeing her close relatives and friends here today reminds me of how important family and friends are. Gran has taught me many lessons that shaped me into the person that I am. She was a remarkable woman, teaching me the importance of independence and resilience through her many life experiences. Gran taught me what it means to love unconditionally, and I hope that one day I can grow up to be a fraction of the person that she was. I will be failing if I don't take a moment to thank my aunts, uncles, and cousins for being there for Gran. She never failed to mention how proud each and every one of you made her. We all love my Gran so much. We will continue to honor your memory by living the values you instilled in us and by keeping our family bond strong. I would like to express my deepest gratitude to all of you who have come here today to share this moment of remembrance. Gran, you will forever hold a special place in all our hearts, as a piece of you will live on in each and every one of us. Thank you. Thank you, Viara. You would remember that I started off by saying that Mum hailed from a 22-member family. And today, we want to also acknowledge that she is survived by
There's 2 surviving members, and we would like to really acknowledge their presence here and know that they are very much loved and a part of this family. And they are namely Auntie Dana and Uncle Vinay. We acknowledge you and your presence, and of course, we treasure you here because you are the remaining legacy of the Waybank family. Our mum was a real hero. Some of us may not know this, but mum had endured many illnesses. But as a true mother, and mothers will know what I'm talking about, that the real strength and character of any woman is defined in her ability to bring new life into this world. The pain that she endures is something that she will do time and again for as long as she has to. And that does not deter her when her responsibilities kick in as a mother. And despite her own challenges, she still manages to put a smile to her face, see the day through. And when we think of patients who are diagnosed with cancer, we quickly think the end. But our mum was a real fighter. She was a survivor, and she remained a hero in all our hearts because she taught us what it is to deal with it, to accept it, to embrace it, and live with it. And in that, we have learned to be survivors as well. Her ability to accept and invite just about anybody that walked through her doors was a unique trait. All our friends were always welcomed into her home and was never allowed to leave without a meal or even just a cup of tea. That was the kind of mother that she was to all of us. And today, I'm proud to hand you over to Max Nadia, who will pay tribute on behalf of all friends to our dear mom. Max. It is indeed a divine honor to pay tribute to one of the most humble souls I've met in my lifetime. Martha, Pita, Guru, Devi is an ancient Sanskrit phrase, and I'm not sure how many subscribe to this, but I mention it just to highlight the important role that each has in the growth of the individual. Mother before God. Separated from my mother at an early age, Ma seamlessly slotted in and filled the role of one to me as well, that bond that would span 45 years. Her warmth of reception and love is legendary, and that disarming smile will be indelibly etched in my mind and all those that came in contact with her. Growing up with the Pillais has always been a profound influence on me, and her strength and resolve in the face of adversity is nothing short of admirable. Bringing up 5 children came with all its own challenges. On a single household income, she served selflessly to ensure all were educated professionals to pursue stable careers. Her home was always a joy to visit, a sanctuary, a source of solace, because whatever bothered you, she would listen and make you self-reflect and calm you. So my visits eventually became therapeutic ones. She always left you feeling warm and fuzzy. As she transitions
from person to a picture on the wall, let us reflect on the unique role she has played in our lives. Let us remember the values she had, that humility is priceless, love is boundless, honesty is a given, and respect is non-negotiable. Her battle with diabetes in her twilight years compromised her boundless energy, but my memories of her are all happy ones. She was gravely ill in my last engagement with her at the Elberly Hospital, but with Tavi in tow, being so ill she slipped into the sky. Her grandchildren, all unique in their own way, with Tavi leading the pack, brought her immense joy, and all of you, no doubt, will carry her profound blessings as you navigate your lives. She rests in perfect peace now, and my gratitude goes out to Katie and Joe, Amaran Shari, Peggy, and Alicia for going the extra mile and ensuring Mom had the best comfortable treatment. You guys have indeed made a proud mother. We all leave here today knowing proudly she was indeed a mom, a one in Indian mom. Rest well, Mom. May you guide us with us. Thank you, Max. I couldn't have done a better job. Ladies and gentlemen, I'd be failing in my duty if I did not acknowledge the role, the spouses, the 5 children of the Pillay family, namely daughter-in-law Joe, Alicia, Jane, and Vivek, and only son-in-law Amar. I think you've learned to be each other's support from the best there was. And to see each of you rallying around in support of your spouse and embracing your mother-in-law as your mom, which we all should be doing, is highly commendable. We also acknowledge that Mom was privileged to have been blessed with a great grandchild, and that is Tamika. If anything at all, today is not a day of mourning, but instead a day of celebration. We all know that the ultimate rests in the hand of the Creator. Vidhi is our destiny. Our destiny comes long before our conception of life. And with it, when we enter into the world with clenched fist, your Vidhi is contained therein. And as your life progresses, your hands begin to unfold. And at the end, when you have to leave this world, you leave with open palms, meaning all that you have been sent with, you have dispensed and used up, and you have left behind to take on the road ahead in another world. And I'm sure the greatest thing that we have with us are the treasured memories, each one of us with a different story to tell. Some may be sad, some may be funny, some may be heart-wrenching, but she left a story in our hearts. And to round up our speakers this morning, may I call upon Ali, the second of the grandchildren, who will pay tribute to our dear mom. Good afternoon, family and friends. Thank you all for taking the time to celebrate and remember my grandmother. We really appreciate you. And my name is Arlene, or as Gran will say, oh, your Arlene is like a radio, that one. So I suppose it's only fair that I speak today. My gran was extremely proud of her family and her grandchildren.
I'm sure those of you who had spoken to her over the phone on a regular basis would know that. I will tell you that we as her grandchildren are pretty great, but she may have over-exaggerated from time to time. I'll give you an example. When I was in primary school, I was staying with Gran while my parents were at work. And on that particular day, she was expecting guests. And she said, today I'm going to teach you how to make green beans curry. And I was excited because I'm going to learn to make a curry today. But Gran did everything. She cut the green beans, the onions. All I did was put everything into the pot in the order that she told me to and stirred it about. She then added the salt, and I asked her, how do you know how much salt to add? And she said, you just take a bit in your hand and you go around the pot. The guests arrived and we served the green beans. And all she would talk about was how I made the green beans. But I didn't. She did. She just wanted everyone to know that I did. She was proud of us. And she wanted everybody to know. I find myself saying phrases that she would say, and I don't feel sad. I smile to myself because that's a part of me. She's a part of me. And when somebody asks me how much salt, I say you just take a bit in your hand and you go around the pot because there's no other way. We have a large family. And yes, we've been close. Growing up, we were always together. Weekend brides and birthday parties. And of course, Gran was the center of it. To her, family was the center of her world. Slowly we grew up, we moved away, but we will always be there for one another. At the drop of a hat. And that's the way that she wanted. Gran was an exceptional cook. To those of you that have ever had her fried potato chips, you'd know that there was something special about them. The most delicious fried potato chips I have ever had and likely will ever have. And for those of you wanting to know what the secret ingredient was, and I think you know but you don't, it's actually the largest slice of butter you have ever seen. Everyone has a different way of displaying affection and love. Her way of showing love was through food. And I can add all the butter I want. But the true ingredient that being Gran's love is missing. Something. She left us all missing her food, and with a little bit of cholesterol. It's always hard when someone isn't physically here. We miss their face, their hugs, their love, and you're afraid you'll forget it. But I don't think you ever forget. I think that when you sit still and in the quiet, you go back over everything about them, their voice, something funny they said, and you smile to yourself. And in that brief moment, they're there with you again. And in this family, those memories and feelings about Gran run so deep. We all have a story to tell you about her. She was a Wonder Woman, and the impact that she had on our lives is forever life-altering. And when she left, earth shattered. One thing is for sure. My grandfather and her are together again. And how happy they would have been to see each other. Time stood still for us when we left. What any of us couldn't do to have you back. We will forever be proud to be a part of you and to have the privilege of knowing you. We will make you proud. And thank you for showing us love, perseverance, strength, and courage. We love you until we meet again. Thank you. Thank you, Ari.
ladies and gentlemen, I just want to leave you one little thought. Social media is something that keeps us way too occupied. But I can tell you that there are some times when you pick up on things that makes you stop and think about what is going on. And when we reflect on someone like Mum, and all our mums, our grandparents, great-grandparents for that matter. Remember, in the old days, it was the extended family all together. Today, to get hold of your kids, you probably have to call them in the next room. And that is something that is a little worrying. So I picked up something that as I was going through my social media pages, and it read as follows, and it says, hey guys, families, we've got to start getting back together for Sunday dinner and probably lunches, or even family reunions. Don't wait for the funerals to bring you together. Celebrate life together whilst they are still here. Wait not for their absence to feel what you've lost. With those words, I hand you back to our service group, who will take us through the second half of the service this morning. Thank you. Thank you, Mr. MC, so profound words. Ladies and gentlemen, we now move on to the second half, as it's the most important part, where we're going to call family, friends, and relatives to the front of the altar and offer a prayer to our late mom. House rules to follow. You're going to turn the lamp 3 times. You're going to offer the water 3 times. Flower petals on the left-hand side. Turn it around the photograph and put it onto the right-hand side of it. Do prayer. If you want to kneel down, you can kneel. You can put your dot and you can go back to your place. We call up the immediate family first, followed by friends, relatives, and whoever wants to come through. We now do the sacred songs, their volumes. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Todudaya Semiyal Nirayariyam Kuvan Mani Soni. Todudaya Semiyal Nirayariyam Kuvan Mani Soni. Paanudaya Sudalai. Paanudaya Sudalai Podi Posiyan Ullam Kavakalve. Yerudaya Malaran Munai Pani Ete Arul Seidan. Yerudaya Malaran Munai Pani Ete Arul Seidan. Pirudaya Pirama. Pirudaya Pirama Purameviya Permanival Nandre. Aroreniya Vazhivala Muniyagan Poyyalamayya. Aroreniya Vazhivala Muniyagan Poyyalamayya.
பெருமாள் பெருமேனிய வெண்மாணிவன் தந்தை ஓரேனிய மனுவை துணஞானம் பந்தன் உரை செய்தார் ஓரேனிய மனுவை துணஞானம் பந்தன் உரை செய்தார் தீவுரிய தமிழ்வள் தீவுரிய தமிழ் வல்லவற்றுள் வினை நீத்தாகியதனாமே ஓம் திருச்சிற்றம்பலம் சோற்றுனை வேதியன் சோதிவானவன் போற்றுனை தீரந்தடி போரந்த கை தொழ சோற்றுனை வேதிய சோதிவானவன் போற்றுனை தீரந்தடி போரந்த கை தொழ காற்றுனை போற்றியோ கடல் பாற்றினும் காற்றுனை போற்றியோ கடல் பாற்றினும் நாற்றுணையாவதோ நாமே சிவாயமே நாற்றுணையாவதோ நாமே சிவாயமே மாப்பினை தருமியே மானோமாகட்டும் கோப்பினை தீரந்தடி போரந்த கை உண மாப்பினை தருமியே மானோமாகட்டும் கோப்பினை தீரந்தடி போரந்த கை உண காப்பினை கருமியே கமிழ்ச்சி மாயாப்பட்டு காப்பினை கருமியே கமிழ்ச்சி மாயாப்பட்டு ஏத்தமிழ் நாட்டமக்கும் இது கண்ணீரையே ஏத்தமிழ் நாட்டமக்கும் இது கண்ணீரையே ஏத்தமிழ் நாட்டமக்கும் இது கண்ணீரையே ஓம் திருச்சிற்றம்பலம் பெற்ற தாய் தனை மகமர்ந்தாலும் பிள்ளையே பேரும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய் தன்னை மகமர்ந்தாலும் பிள்ளையே பேரும் தாய் மறந்தாலும் ஒற்ற தேவத்தை தூய மறந்தாலும் ஒற்ற தேவத்தை தூய மறந்தாலும் உயிரமே முகல் மறந்தாலும் உயிரமே முகல் மறந்தாலும் கற்றெஞ்சரும் கலை மறந்தாலும் கண்களல் நின்று இனி மறந்தாலும் கற்றெஞ்சரும் கலை மறந்தாலும் கண்களல் நின்று இனி மறந்தாலும் கற்றவார் அவர் மொழி ரெங்கமோம் கற்றவார் அவர் மொழி ரெங்கமோம்
நமசிவாயத்தை நான் மறவேனே நமசிவாயத்தை நான் மறவேனே நமசிவாயத்தை நான் மறவேனே திருச்சிற்றம்பலம் வித்தாத்தீரை சுதி பெரும் மணே அருளாளா வித்தாத்தீரை சுதி பெரும் மணே அருளாளா எத்தான் மரமாதானினே எத்தான் மரமாதானினே இன்றே மனக்குன்னை வைத்தாய் பெண்ணை என்பாள் பெண்ணை நல்லூர் துறையில் வைத்தாய் பெண்ணை என்பாள் பெண்ணை நல்லூர் துறையில் அத்தா உனக்கு ஆளாயினே அத்தா உனக்கு ஆளாயினே அல்லே நிழலாமே காரோட் புனல் ஈரே காலே கையிலே தீர கையா காரோட் புனல் ஈரே காலே கையிலே தீர கையா பாரோட் புகழ் ஏதி திகழ் பாரோட் புகழ் ஏதி திகழ் பன்னே மெனி உன்னிலே சீரோட் பெண்ணே தென்பாள் வெண்ணே நல்லூர் துறையில் சீரோட் பெண்ணே தென்பாள் வெண்ணே நல்லூர் துறையில் ஆரோழிய பெருமானே நீனே ஆரோழிய பெருமானினே அல்லே நினைத்தாமே திருச்சிற்றம்பலம் Ladies and gentlemen, we'll invite you to come down the passageway while we continue singing, because we're going to continue. Since it's a large crowd here, we need to move on faster, please. ஓம் நம சிவாய வாழ்க நானும் தான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீகதான் தான் வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க சிவாய நமோ 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 திருவள மலையாய் திருசுத மொழியாய் திருவள மலையாய் திருசுத மொழியாய் வீரம் வீரம் பணியும் தேவாயா வீரம் வீரம் பணியும் தேவாயா லிங்க
நம சிவாய அரும்பெரும் ஜோதி நம சிவாய சிவாய நமோ 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 பார்க்கடல் விஷயத்தே உன்மம தேவா பார்க்கடல் விஷயத்தே உன்மம தேவா பொங்கியே கங்கையே முடிந்தேன தந்தவா பொங்கியே கங்கையே முடிந்தேய தந்தவா வித்துக்கு மண் சுமந்து பிரம்பதி பார்த்தவா வித்துக்கு மண் சுமந்து பிரம்பதி பார்த்தவா பெண்ணும் நீ ஆணும் நீ தேவா சிவாயா பெண்ணும் நீ ஆணும் நீ தேவா சிவாயா சிவாய நமோ 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 ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமோ நமோ 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 ஐந்து வீரதனா ஐந்து வழுந்தனா ஐந்து வீரதனா ஐந்து வழுந்தனா ஓம் நம சிவாய நமோ நமோ 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 என்னிலும் காம சிவாய எதிலும் காம சிவாய என்னிலும் காம சிவாய எதிலும் காம சிவாய ஓம் நம சிவாய நமோ நமோ 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 பாகவிலும் நம சிவாய எரிவிலும் நம சிவாய பாகவிலும் நம சிவாய எரிவிலும் நம சிவாய ஓம் நம சிவாய நமோ நமோ 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 ஓம் நம சிவாய நமோ நமோ
மாதவனே சிவசங்கரனே நாராயண அறிவோ பரமாத்மா என் துணை நீ நாராயண அறிவோ மாதவனே சிவசங்கரனே நாராயண அறிவோ பரமாத்மா என் துணை நாராயண அறிவோ ஹரி ஹரி ஓம் சிவசங்கர ஓம் கைலாசவாசா ஓம் ஹரி ஹரி ஓம் சிவசங்கர ஓம் கைலாசவாசா ஓம் நம சிவாய நாராயண ஹரி கிருஷ்ணரே ஓம் நம சிவாய நாராயண ஹரி கிருஷ்ணரே மாதவனே சிவசங்கரனே நாராயண ஹரி ஓம் பரமாத்மா என் துணை நாராயண ஹரி ஓம் நாராயண ஹரி ஓம் நாராயண ஹரி ஓம் திருச்சிற்றம்பலம் செந்தூரில் வாழும் செல்வனை நினைத்தார் தீராத வினையும் தீரும் அம்மா வள்ளி தேவனையுதனே அவனை கண்டார் மாறாத இன்பம் தீரும் அம்மா செந்தூரில் வாழும் செல்வனை நினைத்தார் தீராத வினையும் தீரும் அம்மா வள்ளி தேவனையுதனே அவனை கண்டார் மாறாத இன்பம் தீரும் அம்மா
காணும் அம்மா மன்றாதை மலர்கள் அவனிதழ் மீது மலர்களை கண்டே காணும் அம்மா உன்னை நாகாதே எப்போதே மெய்த்தினை நீயே மங்களமே நீயே காணும் அம்மா உன்னை நாகாதே மெய்த்தினை மெய்ப்புதி நீயே மங்களமே நீயே காணும் அம்மா செந்தூரில் வாழும் செல்வனை நினைத்தார் தீராத நீனையும் தீரும் அம்மா வள்ளி தேவனை உதவே அவனை கண்டார் மாறாத இன்பம் தீரும் அம்மா குன்றாத இனமே கொண்ட மதனும் கொம்பிலே நம்மை தோன்றும் அம்மா குன்றாத இனமே கொண்ட மதனும் கொம்பிலே நம்மை தோன்றும் அம்மா மெய்யும் கொண்டாத குமரன் நல்லோரை புரிந்தார் ஏழு உலகள் வேண்டும் அம்மா மெய்யும் கொண்டாத குமரன் நல்லோரை புரிந்தார் ஈரான உலகள் வேண்டும் அம்மா செந்தூரில் வாழோம் செல்வன நினைத்தார் தீராத வீணையும் தீரும் அம்மா வள்ளி தேவனை யூதனே அவனை கண்டார் மாறாத இன்பம் தீரும் அம்மா மாறாத இன்பம் தீரும் அம்மா மாறாத இன்பம் தீரும் அம்மா ஒன்றில் சுற்றும் அருள்மழை அணியும் மாறும் அமரனும் முனைவர் தானும் முறை முறை வணங்கி ஏற்றும் முதல்வனே நம சிவாயா அழமழை அணியும் மாறும் அமரனும் முனிவர் தானும் முறை முறை வணங்கி ஏற்றும் முதல்வனே நம சிவாயா 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 ஆதியாய் வேடும் நாங்காய் அதிமுடி தெரியாய் வண்ணும் சோதியாய் நீரவாய் நின்று துணைவனே நம சிவாயா 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 இனி நதி தீரக் காணாம் எழுகளோ அலக மாயன் காணாத எழுத்தோடு எடுத்து கடவுளே நம சிவாயா 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 ஓம் சக்தி 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 ஓம் நாராயண நாராயண ஓம் சக்தி நாராயண நாராயண
திருச்சிற்றம்பலம். Ladies and gentlemen, we've come to the end of this afternoon's service. I know we'd say no thanks needed, but as a family, we want to extend our heartfelt thanks and appreciation, first of all, to God Almighty, Lord Subhadramani, for having gifted us a beautiful mother such as ours, and for the life that we've spent in her care, for the values she has taught us, for what she has given us. In one word, life. For that, the children shall always remain indebted. The Pillay family would also like to say thank you to the following: Vincent and T for the beautiful decor, layout, and catering for this afternoon. And in that way, ladies and gentlemen, you are humbly and kindly requested to remain with us for the social event thereafter, where we can sit down together and have a meal. Also, some lovely, sumptuous snacks and tea. So please remain behind. To the service group, Saraswati service group hailing from Phoenix, Mika Nandri, for the beautiful and inspiring music that should have everybody spellbound. And this, ladies and gentlemen, as a service provider myself, I take pride in when I see an audience that sits there without fidgeting or interrupting the flow of the service. And I think that speaks volume of the kind of people that have gathered this afternoon. We truly thank you for that. To the members and steering committee of Sangam for the use of this premises, thank you goes to you. To all family members, friends, and extended family, heartfelt thank you for all your love and support, your phone calls, and the visits. That tells us how dearly you miss Mum as well. We appreciate of the fact that we know we have a support system such as you. And to each and every one of you, heartfelt thank you for having made the time to be with us this afternoon and to celebrate the life of our dear Mum. We shall always hold that in our deep memories, that you have shown the love that Mum had shown to you. With those few words, I'm going to hand you back to our service, who will bring the service to its conclusion. And may I kindly ask that you all rise and remain standing. Immediate family members, all siblings, please settle.
Kalla Prim, Karda Prim, Rasul Rigin,
துதியா பிரியம் தோழா பிரியம் எல்லா பிரியம் குழுத்தருவாய் விஜயனுங்களே அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே, ஓம் சாய்ராம். Kindly take your seats. Thank you. The service is led by the Sanctity Service Group, as mentioned earlier. My accompanying musicians for this afternoon, on top our here Mr. Theo Mandray, on harmonium Mr. Mervyn Ramasamy, and violin Mr. Mervyn Kissy. Mika Nandri would like to thank Joe and the family for allowing us to be part of the service this afternoon. Thank you to our wonderful MC, take a lot of job around me. Thank you. Please drive home safely. Thank you. Wonderful.